பயபக்தியுடன் பணிந்து கொள். இந்த நானோன்ற வார்த்தையில தொடங்கி போன வாரம் பிரவேசிக்கிற வரைக்கும் வந்துட்டோம், என்ட்ரி ஆகிற வரைக்கும் வந்துட்டோம். என்ட்ரி ஆகிட்டவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் பிரவேசிச்சுட்டேன், பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், உள்ளார என்ட்ரி ஆகிட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. இது வரைக்கும் என்ட்ரி ஆகலைன்னா உள்ளார என்ட்ரி ஆயிருங்க. புரியுதா? இதுவும் பாதுகாப்பின் பெட்டகம். ஏதோ சவுண்ட்ஸ் உனக்கு நல்லா தான் இருக்கு, எனக்கு நல்லா இல்லையே. இதில் கொஞ்சம் குறைச்சிக்க தம்பி, இல்லைன்னா என்ன குறை தம்பி. சரி, ரைட். அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இது நோவா பேழையை போல, சொல்லுங்க, நோவாவுடைய பேழையை போல உள்ளே பிரவேசிக்கிறவன் பாக்கியவான். நம்ம பிரவேசிச்சிட்டீங்களா? உள்ளார என்ட்ரி ஆயிட்டீங்களா? இயேசுவின் ரத்தத்தினாலே அவருடைய ஸ்தலத்துக்குள் பிரவேசிச்சவங்களா கையை வைத்தால் இல்லையா சொல்லுங்க. பக்கத்தில் உட்காந்து சொல்லுங்க, ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நான் என்ட்ரி ஆகிட்டேன், நுழைஞ்சிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு. சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க. 100 வருஷமா பிரசங்கம் பண்ண நோவாவுக்கு ஒரு ஆள் கூட கிடைக்கல. ஆனால் பக்கத்தில் இருக்க நீங்களாம் உள்ளார என்ட்ரி ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தோமா வந்து முதல் நூற்றாண்டில் 30 லட்சம் கிறிஸ்தவர்களை ஆதாயப்படுத்துவதற்காக சுவிசேஷத்தை அறிவிச்சாரு. இன்னைக்கு ஆண்டுகள் கடந்து போயிருச்சு. இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டெல்லாம் தாண்டி நம்ம நூற்றாண்டு போயிட்டு இருக்குது. இன்னைக்கு இந்தியாவில் 4 கோடி கிறிஸ்தவர்களுக்கு மேலே கிறிஸ்தவர்கள் இல்லைன்னு சொல்லி அவங்க அதை அறிக்கையாக சொல்றாங்க. ஆண்டவரே, மிச்சம் இருக்க 140 கோடி பேர் இயேசுவை அறியணும். அதற்கு தான் அந்த ஸ்தலத்தில் நான் பிரவேசிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நுழைஞ்சிட்டோம், ரைட்டு. சரிங்க, எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? உள்ளார நுழைஞ்சிட்டீங்க, எதுக்கு வந்தீங்க? அந்த கீபோர்ட் நல்லா போடுவாருங்க. ஆமா, ரொம்ப எனக்கு அப்படியே காதுக்கு இனிமையா இருக்கும். ஆமா. அப்புறம் வேற சில்வஸ்டர் இருக்கார்ல, ஆமாங்க, அவர் பாட்டு பாடி ஆராயணத்தனா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ புதுசாக ஒரு தம்பி வந்திருக்கான் பாருங்க, சாம்சனு. அவன் நல்லா பாடுறான், புரியுங்களா? ஆமாம், அவன் ஸ்கேலில் பாடுவான். பார்த்தீங்கன்னா அவனும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சண்டே கிளாஸில் சாக்லேட் கொடுப்பாங்க. பீட்டர் பாஸ்டை பார்க்கலான்னு வந்தேன். இப்படி ஏதாவது இருக்கா சொல்லுங்க. பரிசுத்த சந்நிதிக்கு நேரே சொல்லுங்க. என்னன்னு? சந்நிதிக்கு நேரே சொல்லுங்க. பரிசுத்த சந்நிதிக்கு நேரே. பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துட்டீங்க, ஆனா பரிசுத்த சந்நிதிக்கு நேரே வரணும். ஸ்தலத்துல வந்தது பெருசு இல்ல, நீங்க நேரே வரணும். என்ன? நீங்க ஒருமுகப்படணும். புரியல? நீங்க கண்ணை மூடணும்னு அப்படியே பறந்துட்டு இருக்க கூடாது. கடகடன்னு பறந்துட்டு இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் போகணும்னு காணாம போயிடுவாங்க. ஃபங்க்ஷன் தொடங்கிரும். காது குத்திடுவாங்க, உனக்கு குத்திடுவாங்க. போன மாதம் அந்த ஃபங்க்ஷன் போய் லேட்டாக போய் தானே சாப்பாடு இல்லை, நேரத்தில் போகணும், வீட்டில் வேறு சமைக்கவும் இல்லை. இவர் முடிச்சுட்டா பசி தான் எடுக்குது முதல்ல. இன்னும் இவங்க கத்துற மாதிரி இங்கே 6 மணி நேரம் கத்துறவனுக்கு ஒரு பசியும் எடுக்க மாட்டேங்குது. எதுக்கு? பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிச்சிட்டீங்க, பரிசுத்த சந்நிதிக்கு நேராக்கணும்ல உங்களை. பரிசுத்த சந்நிதிக்கு நேராக்கணும்ல உங்க மனநிலையே, உங்க இருதயத்தை நேராக்கணும்ல. அது குப்பை தொட்டி போல சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்றது? இங்க கண்ணை மூடி ஜாவம் நிட்டுப்பீங்க, என்ன கறி கடையில எல்லாம் நிக்குது. எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும். அம்மா கூட தான் நான் சர்ச்சுக்கு போவேன், அம்மா கூட தான் போய் நிற்பேன். அம்மா கூடவே தான், அவங்க எப்போதும் எங்கள் அம்மா தான். அம்மா பக்கத்தில் இப்படியே போடவே பிடிச்சிட்டு இப்படியே அம்மா இதை முந்தானே பிடிச்சிட்டு இப்படியே தான் நிற்பேன். புரியுங்களா? பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நல்லா இந்த ப்ரேயர் இருக்கும். நாங்கள் கண்ணை மூடி எல்லாம் ப்ரேயர் பண்ணி கேத்தலிக் சர்ச்சில் எல்லாம் நடந்துட்டுருக்கோம். எங்கள் அம்மா திடீர்னு, ஏய் தம்பி, நடராஜன் கடையில் கறி திந்துருண்டா, நீ போய் நடராஜன்கிட்ட போய் சொல்லிட்டு வானுவான். நடராஜன் கடைக்கு நான் போகணும். நான் அப்படி பார்ப்பேன். அம்மா உடனே நல்லா தானே ஜாம் பண்ணிட்டு இருந்துச்சு.
இதுக்கு எப்படி மைண்டில் திடீர்னு நடராஜன் கடை வந்துச்சு? நான் போய் சொல்லிட்டு வருவேன், அண்ணே அம்மா கறி எடுத்து வைக்க சொன்னாங்க, சரி 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 போ அப்படின்வான். இங்கே யாராவது அப்படி வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்களா? இங்கே நிறைய பேருடைய சரீரம் தாங்க உட்கார்ந்துருக்குது, சரீரம் தான் உட்கார்ந்துருக்கு, மனசு இங்கே இல்லை. நீ மனதை ஒருமுகப்படுத்தாம நேர்படுத்தாம தேவனை தரிசிக்க முடியாது, முடியாது. சில பேருக்கு உட்காரவே முடியலங்க. எப்படா முடிப்பாரு, எப்படா முடிப்பார். அது இந்த கை வந்த சேர்ல இருந்தா ரொம்ப சுகமா உட்காந்துருக்காங்க. அப்படி சாய்ந்து இந்த கையிலா சேர்ந்தப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும், எங்கிட்டு சாய முடியாது. யோசிச்சு பாருங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு 15-16 வயசு ஆகும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. கோயிலுக்குள்ளாரே போக மாட்டோம், வெளியே தான் நிற்போம். எல்லாரும் நிற்போம், வெளியே அப்படியே நின்றுட்டு இருப்போம். கோயில் முடிஞ்சிடும், வீட்டுக்கு வருவோம். எங்கள் அப்பா கேட்பாரு, இன்னைக்கு எந்த ஃபாதராக பூசை வச்சாருவார். 7:30 சர்வீஸ்னால் பங்கு சாமியார் தான் வைப்பார். காலை 6 மணி சர்வீஸ்னால் சின்ன சாமியார் வைப்பார். அதனால் எங்களுக்கு தெரியும். அதனால் சொல்லுவேன், பங்கு சாமியார் தான்ப்பா வச்சார் அப்படின்னு. என்னடா சொன்னார் அப்படின்னாரு. வாசகம் என்னடா வாசித்தார்? அக்காலத்தில் இயேசு கடற்கரை ஓரமாய் நடந்து சென்றார். அப்பொழுது ராயபுரம் அந்திரேயாவை மீன் பிடித்து கொண்டு வலையை அலசி கொண்டிருந்தார்கள். என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இவ்வளோ ஏமாத்தணும். சில நேரம் எங்கள் வீடு 2nd ஃப்ளோர் வரைக்கும் இருக்கும். மேல் மாடிக்கு போயிடுவேன், கதவை லாக் பண்ணிடுவேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட கேட்பாரு, கோயில் போயிட்டாங்களா அப்படின்னுவாரு. எங்கள் அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் போயிருப்பாங்க, அதெல்லாம் மேலே உட்காந்துருப்பேன். அங்கே பூசை வைக்கிற சத்தம் எங்கள் காது கேட்கும். எந்த சாமியார்னு கண்டுபிடிச்சிருவோம். புரியுங்களா? என்ன மேலேருந்து இறங்கி வரான், ஏய் எந்த சாமியாரா பூசை வச்சாரு? அப்பா சின்ன சாமியார் பண்ணிக்கு. இப்படிலாம் ஏமாத்தணும். இங்க உட்காந்து ஏமாத்துறீங்களே. உங்க சரீரம் வேணா இங்க உட்கார்ந்து இருக்குது, மனசு வேற எங்கேயும் இருக்குது. அதை நீ நேர்முகமாக்காமல் தேவனை தரிசிக்க முடியாது. இவ்வளோ பெரிய பாக்கியம், மிகுந்த கிருபையினால எனக்கு இன்னைக்கு அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கப்ப நான் எங்க போகணும்? சில பேர் பிரேயருக்கு போறப்ப முதல்ல கேசட் கடையெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? தீந்துருமா, பாட்டு புத்தகம் தீந்துருமா, கேசட்டு தீந்துருமா, கீ செயின் தீந்துருமா, ஜபம் முடிஞ்சிடும். அது தெரியுமா உனக்கு? எது முக்கியம்? ஆண்டவர் அதனால தான் அன்னைக்கு வந்தாரு, புறா விற்கிறவங்க காசுக்காரங்க தூக்கி போட்டு அடுறான்னார். இப்போ ஆண்டவர் வந்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. உள்ளார இருக்கிற கூட்டத்தை காட்டிலும் கடையில் நிற்கிற கூட்டம் தான் அதிகம். நேரம் வருவாரு, ஒவ்வொரு கடையாக கவுத்து போடுவார். கவுத்து போடுறா ஈஎலச, கவுத்து போடுறா சிஎலச, கவுத்து போடுறா, ஆமா இங்கே வேண்டா இருக்கான் பீஸ் கிஃப்ட் சென்டர், கவுத்து போடுறா. எதுக்குடா வரீங்க? என் தந்தையின் வீட்டை கல்லர் குகையாக்கினீர்களோ? நீங்க வந்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கணும். நீங்க வந்திருக்கீங்கன்னா அது அந்த நோக்கம் நிறைவேறணும். தாவீது அந்த நோக்கத்தை நிறைவேற்றினாங்க. சங்கீதம் 63 கூட்டு போறேன் வாங்க. எவ்வளோ அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அதிகாரம் தெரியுமா? படிக்க 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 எவ்வளோ ஆசை இருக்கு பாருங்க. சங்கீதம் 63க்கு உங்களை அழைச்சிட்டு போறேன். சங்கீதம் 63ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தை படிப்போமா? இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து, படி இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து. யாரை பார்க்க போயிருக்கீங்க? ஓப்படியா நாத்தனா வருண்ணா சொல்லுங்க பார்க்கலாம். சித்தப்ப புள்ள பெரிய புள்ள வருண்ணா சொல்லுங்க. புரியல? அப்பா மாமா வந்திருக்குப்பா. அப்படியாடா? மாமா உன்னை பார்க்கணும் தான் ஜபத்துக்கு வந்தேன். உருப்பிட்டோம். சித்தப்பா உன்னை பார்க்கணும் தான் ஜபத்துக்கு வந்தேன். உருப்பிட்டோம். சாக்லேட் கொடுப்பாங்கன்னு தான் சண்டே கிளாஸுக்கு வந்தேன். உருப்பிட்டோம். புரியுங்களா? முடிஞ்சோன்னு என்ன தருவாங்க? உருப்பிட்டோம். எதுக்கு வந்திருக்கீங்க? பார்க்க. யாரை பார்க்க? தேவ சமூகத்தை பார்க்க. எல்லாரும் போறாங்க, கோயிலுக்கு போறாங்க, உலக கோயிலுக்கு போறான். உள்ளார அந்த கருவறையில அது கருப்பா உட்கார்ந்து இருக்குது. என்னன்னு நமக்கே தெரியல.
உள்ளார உட்கார்ந்துருக்கு. இங்க நின்றுக்கிட்டு அடிக்கிறான் அடிக்கிறான் அடிக்கிறான். பாவம், அவன் பக்தியை பார்க்கணுமே. ஐயோ, அது எம்பி பார்ப்பான் பாருங்க. புரியல? இப்படியே எம்பி பார்ப்பான். சாமியை பார்க்கணும்னு வந்தேங்க. என்ன பார்க்கணும் வந்தேன்? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்களே அசாமிகளா, சொல்லுங்க என்ன பார்க்க வந்தாலாம்? சாமியை பார்க்க. இதுல புள்ளைய தூக்கி காட்டுவான். புள்ள கேட்பான், அப்பா சாமி எங்கப்பா? இங்க பாரு கருப்பா உட்கார்ந்துருக்குது அப்படின்னுவான். எங்கப்பா அது? நல்லா தூக்கி காமிக்கிறான் பாடுறாங்க, கருப்பா உட்கார்ந்துருக்கு பாரு. ஆமாப்பா, அதான்ப்பா சாமியாப்பா. எதை பார்க்க எத்தனை மைல் பிரயாணம் பண்ணி, கார் பிரயாணம் பண்ணி, பஸ் பிரயாணம் பண்ணி, நடந்து பிரயாணம் பண்ணி போய் நின்று லைன்ல நின்று என்னங்க சொல்லுங்க, எதில் நின்று? வரிசையில் நின்று அதுக்கு டோக்கன் வாங்கி அதை நின்று அதை எட்டி பார்த்து, அதை எட்டி பார்க்கறதுக்குள்ளாடி அத்தனை போலீஸ் பந்தோபஸ்து, அத்தனை தடி அடி அடி உத அத்தனை அடி வாங்கிட்டு பார்த்துட்டேன்றான். பாவம், இது இங்க உட்காந்துட்டு பார்க்கலேன்னுது. வாதியார் உள்ளார ஒருத்தர் நுழையும் பொழுது ஏன் லேட்டுன்னு வர பார்த்தீங்களா? அப்போ எல்லா தலையும் திரும்ப பார்த்தீங்களா? திரும்பாத தலையெல்லாம் திரும்ப பாருங்க. இங்கேயும் தான் நடக்குது. யாராவது உள்ளார என்ட்ரி ஆயிட்டாங்கன்னா அப்படியே நல்ல பாட்டு பாடிட்டே இருப்பான். அப்படின்ட்டு அந்த பர்சன் சிட்டிங் ஆகிற வரைக்கும் இவன் கேமராவை நவுத்த மாட்டான் பாருங்க. அப்படியே என்னையா அப்படி பார்த்தேன், என்னத்தை அப்படி பார்த்தேன், சும்மா பார்த்தேன்னுவா. சொல்லுங்க, நேராக்குனீங்களா உங்க மனசை? நீங்க இந்த ஸ்தலத்துல பிரவேசித்தது பாக்கியம். இனிமேட்டு உன் கிரியை தான் தேவனிடத்திலிருந்து உனக்கு நன்மையை கொண்டு வரப்போகுது. அவர் கிருபையில உள்ளார பிரவேசிச்சிட்டோம். ஆனா நீ உன்னை பரிசுத்த சந்நிதிக்கு நேராக்காவிட்டால் நீ அவரை தொழுது கொள்ளவே முடியாது. பாருங்க, சொல்றான், உம்மை பார்க்க, சொல்லுங்க, உம்மை பார்க்க என்னவா ஆசையா இருந்து, அடுத்தது உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டே. என்ன பார்த்தாரா? சொல்லுங்க, உமது வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன். அப்ப இங்க இருந்து நீங்க போகும்போது என்ன சொல்லிட்டு போனோம்? பீட்டர் பாஸை பார்த்தேன். பாஸ்கர் பதா இன்னைக்கு வந்திருந்தார். புரியுங்களா? வேற யாரு? விவேக்கை பார்த்தேன். யாரு? தெரசா வந்துருச்சு. புரியுங்களா? இப்படி வரிசையா சொல்லிட்டு இருப்பீங்க. ஒரு 2 விசுவாசி பேசிக்கிட்டாங்களாம். சொல்லிக்குவோம், நம்ம ஃப்ரெண்டு தானே. ராக் சிட்டி விசுவாசியும் ஜீசஸ் வித் விசுவாசியும் ஒன்னா பேசிட்டான். என்ன இன்னைக்கு உங்க ஆராதனை எப்படி இருந்துச்சு? சூப்பர். சூப்பர். ஆமா, நம்ம விஷயம் உங்க சர்ச்சை ஆராதனை எப்படி இருந்துச்சு? களை கட்டுச்சுல அப்படின்னா. என்னதான் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா இங்க பார்த்தப்ப அவன் தூங்கிட்டு இருந்தான். அந்த பர்சன் என்ன ஆயிட்டானா, இப்படியே இருந்த பர்சன் அந்த சபைக்கு விசுவாசியை பார்த்து சொல்லிடுறான், களை கட்டுச்சான். அப்ப இவன் தூக்கத்துல களை கட்டி இருக்கிறான். புரியுங்களா? நல்ல ட்ரீம்ஸ்ல இருந்துட்டு, ஆமா, இது என்ன ஆத்துமா சொல்லும் போது மட்டும் பாருங்களேன், அப்படியே உயிர்ப்பிக்கப்பட்ட மாதிரி எந்திரிப்பாங்க பாருங்களேன். என்ன ஆத்துமாவே அப்படின்றப்ப முதல்ல உங்கள் முகத்தை நேராக்குங்கள், உங்கள் மனதை நேராக்குங்கள், உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள். நீங்கள் வந்திருப்பது தேவ சந்நிதியில் வந்திருக்கிறீர்கள். தேவ சந்நிதியில எல்லாரும் சேர முடியாது. பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் ஆசாரியர்கள் மாத்திரம்தான், லேவியர்கள் மாத்திரம்தான் அங்க உள்ளே கிட்டி சேர முடியும். அப்படியே வந்தவர்களே அந்நிய அக்கினியை கொண்டு வந்த நாதாபும் அபியும் அங்கேயே செத்து விழுந்தார்கள். ஆனா இன்றைக்கு பரிசுத்த சந்நிதிக்கு நான் சந்தோஷமா வந்திருக்கிறேன்னா, அந்த சந்நிதிக்கு நேரே என் மனதை ஒருநிலைப்படுத்த, என் முகத்தை ஒருநிலைப்படுத்த நேர்படுத்துங்க. வந்துட்டீங்களா, தேவ சமூகத்துக்கு வந்துட்டீங்களா, வேற நினைப்பே வரக்கூடாது. சொல்லுங்க, வேற நினைப்பே வரக்கூடாது. இங்க உட்காந்துட்டு வீட்டை பூட்டினோமா பூட்டலையா, வண்டியை பூட்டினோமா. என் வண்டி சாவி சில நேரத்தில் வண்டியிலே தான் இருக்கும். நான் முடிஞ்சு போகும்போது தான் சாவியை தேடுவேன். டே எங்கடா சாவி அப்படின்னுவேன். கடைசியாக பார்த்தா வண்டியிலே இருக்கும். புரியல? கேஸ் ஆஃப் பண்ணோமா இல்லையா?
இப்படி தான் ஒரு இரவு பிரசங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். திருச்சியில் கதவு பூட்டாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறார்கள், என்னை தொந்தரவு செய்யாது. என் முன்னாடி உட்காந்த அம்மா டபாக்குன்னு இப்படி இருந்துச்சு, இப்படி என்னை பார்த்துட்டு போயிடுச்சுங்க. வாடா அந்த அம்மா, நான் அப்படின்னா தப்பாக பேசினேன், இந்த அம்மா போயிடுச்சுன்னு தெரியும். முடிக்கும் போது வந்துச்சுங்க, ரொம்ப நன்றி பிரதர். என்னம்மா அண்ணன், கதவை பூட்டாமல் வந்துட்டேன் பிரதர், ஆண்டவங்க கூட பேசி. அட பாவிகளா, இவ்வளோ கருத்தோட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், நைட்டு கதவு பூட்டி ஆயிட்டுன்னு சொன்னதுக்கு கதவை பூட்டாமல் வந்துருச்சா அந்த அம்மா. அதுக்காக வீட்டுக்கு போயிட்டு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து திரும்பி உட்காருது. ரொம்ப நன்றி பத, இடைவேளை சொல்லிச்சு. உங்களை மறக்கவே முடியாது பத, ஒன்றைனால மறக்கவே முடியாது இந்த இரவு நேரத்தில். பாருங்க என்னமெல்லாம் எங்கே போகுது பார்த்தீங்களா. நான் இதை இன்னும் சொல்லட்டுமா, நேச்சுரலாக நம்ம சரீரம் இருக்கிற இடத்துல மனசு நிற்காது. மனசு எதன் மேலே ஆசை அதிகமாக இருக்குதோ அதன் மேலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இல்லை என்ன தேவைகள் இருக்குதோ அதில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். என்ன பாரங்கள் இருக்குதோ அதில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளார வந்த உடனே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தாகணும். என்ன தீர்மானம் தெரியுமா? என்னை எல்லா விதத்திலையும் என் தேவன் பார்த்து கொள்வார். நாங்கள் அண்ணா வருஷா வருஷம் கோயிலுக்கு போனாங்க. கோயிலுக்கு எதுக்கு போனான்னா பண்டிகைக்கு தான் போனான், தேவ சந்நிதிக்கு போல. அவ பண்டிகை தான் ஆசரிச்சா, தேவ சந்நிதிக்கு போல. அவ தேவ சந்நிதிக்கு போயிருந்தா அன்னைக்கே அவ துக்கம் சந்தோஷமா மாறி இருக்கும். போனா நாச்சியாராண்டையில சண்டை, நிம்மதி இல்லை, வார்த்தைகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவா. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது எல்லாரும் எப்படிங்க போகணும்? எப்படி போகணும்னு சொல்லுங்க. சந்தோஷமா மகிழ்ச்சியா ஏதோ பிரியாணி சாப்பிட்ட மாதிரி, அதுவும் இஸ்லாமிய வீட்டில் நடக்கிற கல்யாணத்தில் நடக்கிற பிரியாணி மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி அப்படி வீட்டுக்கு தெம்பா போகணும்ல. ஐயோ போக புருஷன், நீ கவலைப்படாத, அவர்களை பார்க்கணும்னு அதிகமல்ல. போயா, எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்கிறப்போ. ஆமாம், புரியல. அப்போ வருஷம் அவளை பார்க்க அவனு என்னதான் செய்வான், புரியல. இந்த வருஷம் தீர்மானம் பண்ணா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனவ பரிசுத்த சந்நிதிக்கு போயிட்டான். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போன பரிசுத்த சந்நிதிக்கு போயிட்டாங்க. அவன் சொல்றான், வெளியே இருந்து சொல்றான், அண்ணா ஐ லவ் யூ டியர் அப்படின்னா. போயா, நீ வருஷம் சொல்லி இதை கேட்டு புளிச்சா போயிடுச்சு, போயா. ஆமா, உன்னால எனக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, புரியல. நீ கவலைப்படாத, அவ பெருசா பேசுறாள் நீ எடுத்துக்காத. ஐயோ நீ வாய முடியாது, சும்மா போயா, நீ தொல்லை பண்ணாத. ஆமா, டிஸ்டர்ப் பண்ணாது. இங்க பாரு, நான் சொல்றேன் கேளு, சந்தோஷமா வீட்டுக்கு போவோம். கர்த்தர் உனக்கு எவ்வளவு அற்புதம் செய்வார் பாரு, எல்லாம் எனக்கு தெரியும். இவ்வளவு நாள் உன் பேச்சை கேட்டு நான் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிட்டு பெப்பரக்கா பிராக்கு பார்த்து பண்ணக்கூடாது. இந்த சக்காலத்தில் எனக்கு பொழுதுக்கு திட்டு வாங்கினது தான் நின்மை. கோயிலுக்கு போயிட்டு வரப்பெல்லாம் வீட்டில் சண்டை. சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு ஒருத்தர் வந்தார், கோச்சுக்க மாட்டீங்களே, கோச்சுக்க மாட்டேன். என் வீட்டுக்கார் வீட்டிலேருந்து புறப்படுறப்ப தான் போயிட்டு வரேன்தான், வீட்டுக்கு திரும்பி போகும்போது புறப்படுறப்ப தேவதூதி மாதிரி கிளம்புறா. திரும்பி வரும்பொழுது எத்தனை பேயே கூட்டு வருவாளோ தெரியல. என்ன கட்டா, இயேசு நாமத்தை உன்னை கட்டுகிறேன் அப்படின்றா. நான் என்னதான் தப்பு பண்ணேன் எனக்கும் தெரியல. நீங்க என்னதான் அப்படி போதனை பண்ணி அனுப்புவீங்கன்னு உங்களுக்கு எனக்கு அடப்பாவி, நாங்கள் நல்லது தாண்டா சொல்லி அனுப்புகிறோம். உன் வீட்டுக்காரம்மா என்னத்தை கேட்டுட்டு வந்துச்சோ எனக்கு என்ன தெரியும். நீ வெளியிருந்து வரும்பொழுது சமாதானத்தை இழந்து வந்திருந்தா இங்கேருந்து போகும்போது சமாதானத்தோட போ. இயேசுடைய சமூகத்துக்கு வந்தவங்களை ஆண்டு சொன்ன, நீ சமாதானத்தோட போ. நீங்கள் சுகவீனமாக உள்ளாருந்து வெளியிருந்து உள்ளே நுழைஞ்சிருந்தீங்கன்னா இங்கேருந்து போகும்போது சுகத்தோடையே போகணும், அற்புதத்தோடு போகணும், அதிசயத்தோடு போகணும். இதுதான் தேவனுடைய சந்நிதி. பார்த்தா நேர தேவ சந்நிதிக்கு போயிட்டா. போய் தான் இருதயத்தையே ஊத்திட்டாங்க, அழுதுட்டாங்க. மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என்னால் முடியல ஆண்டவரே, என்னால் முடியல, எனக்கு நீ ஒரு நன்மை செய்யுங்க, நீ எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவீனா, என்னென்றைக்கு உங்கள் சமுதாயத்தில் அவன் உமக்கு ஊழியம் செய்வான். அப்படியே அர்ப்பணிக்கிறா பாருங்க. வசனம் சொல்லுது, அந்த தேவ சந்நிதிக்கு அவர் நேரானதுனால அதன் பிறகு அவர் துக்கமுகமாகவே இருந்தது இல்லையா. கையோ தலையில சொல்லுங்க பாருலாம். அப்படா இங்கே நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கேருந்து துக்கத்தோடு வந்திருக்கீங்க. நீங்கள் உங்கள் மனநிலையை நேராக்கிட்டீங்கன்னா நீங்கள் இனி துக்க முகத்தோடு இந்த இடத்துக்கு வரப்போகிறதே கிடையாது. உன்னை வந்த நோக்கம் சரியில்லைன்னா நீ வார வாரம் வியாகுல மாத மாதிரி தான் வருவேன்.
வாரம் சொல்லுங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி கொஞ்சம் உங்கள் பல்லெல்லாம் காட்டுங்க. ப்ரைஸ் எல்லாம் இப்போ தான் காட்ட முடியும், 75க்கு மேலெலாம் காட்ட முடியாது. ப்ரைஸ் எல்லாம் ஜாய். யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க. நமக்கு அற்புதமாக கடவுளை கொடுத்த சந்தோஷம் யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க. எவ்வளோ பொண்ணு வெளியே சம்பாதிச்சிடலாம், அவர் கொடுத்த சந்தோஷத்தை போல நிகர் எதுவுமே கிடையாது. ஜாய். இப்போ சொல்கிறான், மூளையில் ஒரு திரவம் சுரந்தாதான் சிரிக்க முடியும்ன்றான் ஒரு வைத்தியர். நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மூளையில் திரவம் சுரந்தா உனக்கு சுரக்கலை போல இருக்கு. புரியுங்களா? எங்களுக்கெல்லாம் சுரக்கவே வேணாம், சுரக்காமையே சிரிப்போம். பாருங்க, சந்நிதிக்கு நேரே போனா, இந்த வார்த்தையை திரும்ப நான் ஒரு தடவை பதிவு பண்ணுறேன். அதே சங்கீதத்தில் நீங்கள் அதே சங்கீதம் 5ஆம் அதிகாரத்தில் புரியுங்களா 3ஆம் வசனம் படிங்களேன். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நேரே வந்து உமக்கு வேறே வந்து இல்லை, நேரே வந்து சொல்லுங்க. உமக்கு வேறே வந்து. கோயிலுக்கு போறேன்னு சொல்லிவிட்டு சில பேர் எங்கேயா போயிடுவாங்க பாருங்க, வரக்கூடாது. எங்கடா போற? கோயிலுக்கு போறேன் அப்படின்னு வாங்க. வேறே வந்து இல்லை, நேரே வந்து. கூட என்ன செய்யணும்? நேரே வந்து. நான் சொல்லுகிறேன், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பரிசுத்த சந்நிதியில் சேர்ற ஸ்லாக்கியம், பரிசுத்த ஸ்தலத்தில் சேர்ற ஸ்லாக்கியம் அவருடைய கிருபையினால எனக்கு கிடைச்சிருக்குது. இனிமேல் நான் எடுக்க போகிற ஒவ்வொரு முயற்சியும் அவர் சந்நிதியில் நான் நேராக வருவேன். எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நிறைய தேவைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதை பார்க்க என் ஆண்டவர் எனக்கு முக்கியமான தேவை. அதை மூலம் நான் நேராக்க விரும்புகிறேன். என் மனநிலையை ஒருநிலைப்படுத்த விரும்புகிறேன். என் மனது டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. எல்லாத்தையும் விட்டுறேன். அதை பற்றிலாம் யோசனை இல்லை. படிக்கட்டில் ஏறுப்போய் எல்லாத்தையும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், வியாதி பிரச்சனையாக இருக்கட்டும், பலவீன பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப சண்டையாக இருக்கட்டும், வாக்குவாதமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் வெளியே விட்டுறேன். நான் சந்நிதிக்கு வந்துட்டேன்னா என்னுடைய நினைப்பு அவரை பற்றி மட்டும்தான் இருக்கணும். சர்ச்சுக்கு ஒருத்தன் வருவான், கழுத்தில் போட்டு இந்த பக்கம் பாக்கெட்டில் ஃபோன் வச்சுருப்பான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு மட்டும் ஃபோன் வரும் பாருங்க, டபக்குன்னு எடுப்பான். இப்படியே பேசிக்கிட்டே போனவங்க போயிட்டாங்க, ஆளைய காணா. அந்த பொண்ணு இன்னும் தேடுது. பாச எங்கள் வீட்டுக்காரை பார்த்து, அவன் பக்கத்தில் தானமா உட்காந்தான், ஆனால் ஏதோ போயிட்டு வந்துட்டு இருந்தாமான்னு. இவன் அவனே மறந்துட்டுங்க, நடந்து பீமனர் போயிட்டாங்க. நாங்கள் ஃபோன் அடிக்கிறோம், இங்கேருந்து கால் பண்ணுறோம், பிஸின்னு வருது. அப்புறம் டேய் எங்கடா இருக்கிற பாஸ்டர்? டேய் நீ எங்கடா? ஐயோ, சபையிலேருந்து பேசிட்டு போனதே அவனுக்கு தெரியல. இப்படிலாம் ஆள் இருக்காங்க பாருங்க. புரியுங்க? நல்ல வேலை காலையில் குளிச்சு விட்டு வெளியே வராமல் போனானே. யோசிச்சு பாருங்க, பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அவன் என்ன நினப்பில் இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? டிஸ்டர்பன்ஸ், மைண்ட் டிஸ்டர்பன்ஸ். எத்தனை பிரச்சனை இருக்கட்டும் தூக்கி வெளியே போடுங்க. சொல்லுங்க, எத்தனை பிரச்சனை இருக்கட்டும், வாயத்தரம் சொல்லுங்க, எத்தனை பிரச்சனை இருக்கட்டும் தூக்கி வெளியே போடு. பார்த்தா அண்ணா சக்காலத்தி சண்டையா எவ சண்டையா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் சந்நிதிக்கு போவேன், ஆண்டவர்கிட்ட அழுவேன், முறையிடுவேன், கதறி சொல்லுவேன். நான் போய் சொன்னா அதன் பிறகு அன்னாள் துக்க முகமாக இருக்கவில்லை. கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். நீங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு மட்டும் வந்துட்டு போனா நீங்க பேர் கெஸ்ட். புரியுதா? நீங்க பரிசுத்த சந்நிதிக்கு வரவங்க தான் தேவனுடைய பார்வையில பெஸ்ட். நீங்க சும்மா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்துட்டு அப்படின்ட்டு ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம் அப்படிலாம் பண்ணிட்டு போறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் மனநிலையை ஒருநிலைப்படுத்தணும். ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் நாட் ஏ சண்டே கிறிஸ்டியன்ஸ். நம்ம எல்லாம் சண்டே கிறிஸ்தவர்கள் அல்ல. என்னைக்கு சபை கூடுதா அன்னைக்கெல்லாம் கூடுவோம். இன்னைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறோமோ அன்னைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்போல்லாம் ஆராதிக்குமோ ஆராதிப்போம். இன்னைக்கு சீசன் எப்படி இருக்குதுங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் கவர்மெண்ட்ஸ் எப்படி மாறப்போகுது எல்லாம் நமக்கு தெரியாது. சண்டே லீவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னைக்கு லீவ் கொடுக்குறாங்கன்னா அன்றைக்கி தான் ஆராதனை. புரியுங்களா? எல்லாமே மாறும், எது வேணாலும் மாறலாம். ஆனால் நம்ம மாறக்கூடாது. சீசன் மாறலாங்க, நம்ம மாறக்கூடாதுங்க. தேவ சந்நிதிக்கு வந்துட்டா மனதை ஒருநிலைப்படுத்திடணும். கண்ணை மூடணும்னா கண்ணை மூடணும். ஒரு பாப்பா வந்து உட்காருவா, குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க. அவள் உட்காந்துட்டு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பாப்கார்ன்,
லேஸ், குர்குரி எல்லாமே சுற்றி இருக்கும் அந்த இடம் முழுசுமே. ஒரு நாள் நான் ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்கிறேன், அது பிள்ளைக்கு கொடுத்துட்டு இவளும் தெரியாமல் சாப்பிட்டுட்டே இருக்கிறான். நான் கொஞ்சம் உத்தே கவனிக்கிறேன், நம்ம தான் பார்க்குறோமா. அவள் என்னை பார்த்துட்டு ஆமேன் பிரைஸ் எல்லாம் அப்படின்னு போட்டுருக்கா. என்னடா தெரியல. முடிஞ்சோடனே பாப்பா என்ன பசிச்சான்னு கேட்டேன். இல்லையே, இல்லைப்பா நீ வாயில் போட்டுக்கிட்டு இருந்தியேடா. நான் போடலண்ணே, தம்பிக்கு தான் கொடுத்துருந்தேன். அடிப்பாவி என் கண்ணார பார்த்தேன்னு. அவ தண்ணியே இல்லை, எங்கே போயிட்டு இருக்குதே. நிறைய அம்மா அப்பா பிள்ளைகள் தோசை விட்டுறது இது சாப்பிட்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? பிள்ளை சாப்பிட்றது 1/2 தோசை, அம்மா சாப்பிட்றது 2 தோசை. புரியல, சாப்பிட்டா ஆமாம் புரியல. நிறைய அம்மா பெருசானது காரணமே அதான். பிள்ளைய பேரை சொல்லி அதுக்கு சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அதனால தான் சொல்லிட்டேன், இந்த நாட்களில் கிச்சனில் 40 நாள் போகிறப்ப ருசியாலாம் இப்படிலாம் இழுக்காதீங்க. புரியல, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. புரியல, 40 நாள் அது கசப்பாக இருந்தாலும் பரவாயில்ல தோத்துறோம். ஆமாம், இதான் அது. லீனா இந்த கார்டன் வச்சுருக்கா, அதில் முள்ளங்கி விளைஞ்சிருந்துச்சு. அந்த முள்ளங்கி விளைஞ்சது சொல்லிச்சு, நான் இன்றைக்கி முள்ளங்கி செய்ய போகிறேன்னுச்சு. செய்யாத்தான்ட்டேன். செஞ்சிச்சு, விளைஞ்சது ஒரு முள்ளங்கி. செஞ்சிச்சு. செஞ்சோன்னு சொன்னேன், இதில் ருசி பாருங்கன்னுச்சு. இதில் என்னத்தை பார்க்குறது இருக்குது, எப்படி இருந்தாலும் தின்ன போகிறோம், விடுவா அப்படின்ட்டேன். இதில் என்னத்த இருக்கு, நம்மை மறந்துடக்கூடாது. வெளியே இருக்கிறத மறங்க, தேவனை நினைங்க. தேவனுடைய பரிசுத்த சந்நிதிக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் நினப்பெல்லாம், ஆண்டவரே உங்களை பார்க்க ஆசையாக வந்திருக்கிறேன் சொல்லுங்கள். உங்களை பார்க்க, உங்களை தேட ஆசையாக வந்திருக்கிறேன். உங்கள் பிரசன்னத்தை அனுபவிக்க வந்திருக்கிறேன். உங்கள் சமூகத்தில் கலிகூற வந்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்கள். அந்த ஆசை நிறைவேறும். அவன் சொல்கிறான், கண்டேன்றான். என்ன திரும்ப சொல்லி முடிக்கிறான், உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையையும் கண்டேன். சொல்லுங்கள், உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையையும் கண்டேன். சொல்லுங்கள், இங்கேருந்து போகிறப்ப நீங்கள் இதை சொல்லணும். அவனுடைய ப்ரெசன்ஸில் நிரம்பி இருந்தேன், ஃபில் ஆகினேன். இன்னும் அடுத்த வசனத்தில் அந்த 63 ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்கள், அழகாக அந்த வார்த்தை சொல்கிறா பாருங்க. 5ஆம் வசனம், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல. பாருங்க, சாட்டிஸ்ஃபைட் பார்த்தீங்களா? நினத்தையும் கொழுப்பு. நினம்னா தெரியும்ல, நல்லி உள்ளார இருக்கும்ல. நல்லி சாப்பிட்ருக்கீங்களா? நல்லி உள்ளார ஒன்று இருக்கும், அது பேர் தான் நினம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல. நம்ம இதில் சொல்லுவாங்க சர்பத்துன்னு வாங்களாடா, சர்பத்தா இன்னும் சொல்லுவாங்களாடா, இன்னும் சொல்லுவாங்க ஏதோ கொழுப்புக்கு பேர் சப்தாவா என்னவோ பேர். ஆமாம், நான் சர்பத்துன்னு நமக்கு தெரியாது. சரி, அது ரொம்ப அந்த கொழுப்பு அதான் மனுஷனுக்கே கொழுப்பு 2 கலரில் இருக்கும். ஒன்று வெள்ளையில் இருக்கும், ஒன்று சிவப்பில் மஞ்சள் இருக்கும். மஞ்சள் கொழுப்பு தான் கெட்ட கொழுப்பு, வெள்ளை கொழுப்பு நல்ல கொழுப்பு. புரியல, அதுக்காக இப்போ திறந்தெல்லாம் பார்க்க முடியாது. புரியல, அதான் சொல்லுவாங்க. புரியல, பார்த்தீங்கன்னா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். பார்த்தீங்களா, இங்கேருந்து போகிறப்ப சாட்டிஸ்ஃபைட், அந்த திருப்தியோட போனோம். சொல்லுங்கள், எப்படி போனோம்? சொல்லுங்கள், எப்படி போனோம்? ஜெபத்துக்கு வந்தேன், ஆண்டவர் என்னோடு பேசினார், ஆண்டோடைய சமூகத்தை உணர்ந்தேன், மகிழ்ச்சியோடு போகிறேன். இப்போ நான் அப்படியே பலகீனமாக வந்தேன், நல்லா பலனோடு போகிறேன். சுகவீனமாக வந்தேன், சுகமாக போகிறேன். ஆண்டுடைய வல்லமையும் மகிமையும் பார்த்துட்டு போகிறேன், அனுபவிச்சுட்டு போகிறேன். இந்த ஒரு வாரம் முழுசும் கர்த்தருக்குள்ளார நான் களி கூறுவேன் சொல்லணும். அந்த நிலைப்பாட்டுக்கு வாங்க. புரியல, இப்போ என்ன செய்யணும்? நேராகணும். என்னது சொல்லுங்க? நேராகணும். புரியல, பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்த சந்நிதிக்கு நேரே வந்துட்டாவே இன்னும் அழகா அந்த இடத்துல சொல்றாரு, மோஸ்ட் ரெவரன்ஷியல். அவரை ரொம்ப, அது எவ்வளவுலாம் பணிச்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் என்ன செய்வேன்? பணிச்சுக்குவேன். டீப், ரொம்ப டீப்பா என்னையே மறந்து அவரை பணிச்சு கொள்வேன். ஹல்லேலூயா. சில பேர் கீழே விழுந்துடுறாயா பாருங்க. எங்கள் தெருவில் எல்லாமே ரோட்டு மேலே தான் இருக்குது. காலையில் 5:30 மணிக்கு நடு ரோட்டில் ஒரு ஆள் படுத்திருக்காங்க. எங்கள் தெரு கோடீஸ்வரன் நடு ரோட்டில் எங்கள் தெருவில் இருக்க நிறைய பிளாட்ஸ் அவன் தான்.
நடு ரோட்டில் அப்படி படுத்திருக்காங்க. அந்த கோயில் தும்மாந்துண்டு இருக்குதுங்க, ஒண்ணுமே கிடையாது. நடு ரோட்டில் படுத்து நம்பால் இங்க வந்து எந்திரியான்னா அப்படின்றான். முழங்கால் போடுறான்னா 10 முழங்கால் போடுறான். நேரா தொடங்குறான். முடிவுல இவன் மூஞ்சி இங்க வந்துருது, காலுங்க வந்துருது. எங்களுக்கெல்லாம் கேத்தலிக்ல ஒரே முழங்கால் தான் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு உண்மையா இங்க வந்து பெந்தகோஸ்தே முழங்கால்னா எனக்கு இங்க வந்து தாங்க தெரியும். இதெல்லாம் புரியல. இப்படிலாம் போடுற முழங்கால்னு 1 2 3 4 மேலே கூட அப்படியே நிற்கிறோம். ஆமாம், அவ்வளோதான். நெடும் முழங்கால நிற்போம். வலிக்கவே வலிக்காதுங்க. இப்போதாங்க எல்லாமே வலிக்குது. டீப் ரெவரன்ஷியல் அது எப்போ தெரியுமா? அந்த நேரம் அதான் சொல்கிறேன். நீங்கள் உங்களை மறந்துட்டீங்கன்னா உங்கள் உடல் அழகாக ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் மனசை அளப்பாயுது செதறுதுன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுமே டிஸ்டர்பாக தெரியும். உட்காந்துருக்கிறது டிஸ்டர்பாக இருக்கும், நிற்கிறது டிஸ்டர்பாக இருக்கும். எப்படா முடிப்பாரு அப்படின்னு இருக்கும் பாருங்க சில பேருக்கு. எப்படா முடிப்பாரு? சன்னதிக்கு நேரே வந்த பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். இது அந்நாளுக்கு அற்புதம். அந்நாளுக்கு அந்நாளிலே அற்புதம். இந்நாளிலே உங்களுக்கு அற்புதம் வேணுமா? சந்நிதிக்கு நேரம் வாங்க. வேற ஒன்றையும் மனசில் வச்சுக்காதீங்க. நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ, என்னத்தை கேட்க வந்தீங்களோ அதை மட்டும் திரும்ப திரும்ப கேளுங்க. பாட்டு பாடுறீங்களா? அதே நினைவோட பாடுங்க. அதே நினைவோட. ஒரு குழந்தை கத்துது, அது அழுவது, அதெல்லாம் மைண்ட்லேயே கொண்டு வராதிங்க. மானானது நீரோடையை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா என் தேவனே வாஞ்சித்துக்கு. அவ்வளோதான். நீங்கள் மூழ்கிட்டீங்கன்னா எந்த சத்தமுமே உங்களுக்கு பெருசாக கேட்கவே. அந்த நிலைக்கு வாங்க. அற்புதம் ரெடியாக இருக்குது. இங்கேருந்து வீட்டுக்கு போகிறீங்கல்ல, நான் சொல்லி அனுப்புகிறேன். சமாதானத்தோடு போங்க, ஒரு அற்புதத்தோடு போங்க, அந்த வல்லமையோட மகிமையோடு போங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துட்டு இருக்குது. சந்நிதிக்கு வந்துட்டவங்க யாரையும் அற்புதம் இல்லாமல் ஆண்டவர் அனுப்புனதே இல்லை. அவர்கள் இயேசுவிடத்தில் வந்த பொழுது இயேசு அவர்களை சொஸ்தமாக்கினார். சொல்லுங்க, நான் அவருடைய சன்னதிக்கு நேராக வந்த பொழுது அவர் என் நோய்களை சுகமாக்கினார், என் பலவீனத்தை நீக்கினார், என் வியாதியை என்னை விட்டு அகற்றினார், என் தரித்திரத்தை என்னை விட்டு நீங்கினார், என் பாவத்தை மன்னித்தார், என் தோஷத்தை மன்னித்தார். சமாதானம் இல்லாமல் வந்து எனக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார், எனக்கு விடுதலையை கட்டளையிட்டார், மகிழ்ச்சியை கட்டளையிட்டார். நீங்க சொல்லிட்டு இப்ப போற நேரம் வந்துருச்சு. இந்த நிலையோடு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. உந்தன் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திட்டதே. எந்தன் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே,
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே இயேசுவே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவர் இயேசுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவர் இயேசுவையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இல்லம் வந்தேன் உம் கிருபையினால், பயபக்தியோடு பணிந்து கொண்டேன். உம் இல்லம் வந்தேன் உம் கிருபையினால், பயபக்தியோடு பணிந்து கொண்டேன். நிறைவான மகிழ்ச்சி உம் சமூகத்தில், குறையில்லா பேரின்பம் உம் பாதத்தில். நிறைவான மகிழ்ச்சி உம் சமூகத்தில், குறையில்லா பேரின்பம் உம் பாதத்தில். நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு உங்க இரத்தத்தால் மீட்கப்பட்டு உங்க உடன்படிக்கைக்கு சொந்தக்காரரா, புதிய திராட்சை ரசத்தை புதிய துருத்தியில் வைக்கணும்னு சொன்ன மாதிரி ஆண்டவரே, உங்க புது உடன்படிக்கையை எங்கள் உள்ளத்தில் வச்சு இன்னைக்கு உங்க பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிற பாக்கியம் மிகுந்த கிருபையினால எங்களுக்கு உண்டாகி இன்னைக்கு பரிசுத்த சந்நிதிக்கு நேரம் வந்திருக்கிறோம்ப்பா. பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் முகத்தை நேர்முகமாக்குகிறோம். என் முகத்தை உங்கள் முகத்தை திருப்புங்கன்னு சொன்னீங்க. என் முகத்தை தேடுங்கன்னு சொல்லுங்க. உங்கள் முகத்தை நேராக்குங்கன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, உங்களை மட்டும் நினைக்கிறோம்ப்பா. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு சரீரத்தோடு தேவ சந்நிதிக்கு நேர உங்களை மட்டும் நினைக்கிறோம். எங்களுக்கு எவ்வளோ இஷ்யூஸ் இருந்தாலும் அது எங்களுக்கு முக்கியம் இல்லை. முதல்ல உங்களை தான் நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். உங்களை பார்க்க ஆசையாக வந்திருக்கிறோம். உங்கள் வல்லமையும் மகிமையும் நாங்கள் பார்க்கணும். இங்கே வீட்டுக்கு திரும்புகிறப்ப அற்புத அடையாளங்களோடு நாங்கள் திரும்பணும். சுகத்தோடு, சமாதானத்தோடு, விடுதலையோடு நாங்கள் திரும்பணும்.
உங்கள் வல்லமையை விளங்க பண்ணுங்கப்பா, உங்கள் மகிமையை விளங்க பண்ணுங்கப்பா. இந்த விருத்திலேருந்து பிள்ளைகள் வெளியே போகிறப்ப ஒரு ஜாயாக போகணும்ப்பா, ஒரு மகிழ்ச்சியோடு போகணும். யாரும் சஞ்சலத்தோடையோ வருத்தத்தோடையோ பலகீனத்தோடையோ சுகவீனத்தோடையோ போகக்கூடாது. ஹீலாகி போகணும், சமாதானத்தோடு போகணும். உங்கள்கிட்ட வந்தவங்க எல்லாரும் அப்படி தானப்பா போயிருக்கிறாங்க. அப்படியே நடக்கட்டும், இந்த நாள்லேருந்து அப்படியே நடக்கட்டும். இந்த இடத்துலேருந்து போகிறப்போ ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு விடுதலை. இப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. உடைய கிருபை நன்மை 2 மாதங்களை எங்களை நடத்தி காத்தினது, புதிய மாதத்திற்கு எங்களை நடத்துங்க. இந்த ஜெப நாட்களை ஆசிரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். வந்து எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுறோம். புதுசாக வந்து அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு வந்திருக்காங்களோ அவங்க தேவையெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகட்டும் ஆண்டவரே, நன்மை உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. God bless you.